இப்போ நான் பார்க்க போகிறது 9th மேக்ஸ் செகண்ட் சாப்டர் பயிற்சி 2.2ல் தேர்ட் சம் பார்க்க போகிறோம். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1/11 தசம விரிவை பயன்படுத்தி 1/33 சொல்லல் தசம விரிவை காண்க. இதிலிருந்து 71/33 தசம விரிவை தருவிக்க. இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, இந்த 1/11 அப்படின்ற தசம விரிவு இதை நம்ம பயன்படுத்தி நம்ம இந்த 1/33 அப்படின்ற சொல்லல் தசம விரிவை வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? கண்டுபிடிச்சி அதிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம 71/33 இந்த தசம விரிவை வந்து கொண்டு வரணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு 1/11. இப்போ 1 என்ன பண்ணணும், 11 கொண்டு வகுக்கணும். வகுக்கலாமா? இப்போ 1 வகுத்தல் 11. இப்போது 1 விட 11 பெரிய மதிப்பு. அப்போ என்ன பண்ணலாம், புள்ளி சேர்த்து ஒரு 0 ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணால் 10. 10 வந்து 11ஓட சின்ன மதிப்பு தான். அப்போ என்ன பண்ணோம், புள்ளி வச்சதுனால ஒரு 0 ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது நமக்கு இன்னொரு 0 மேலே சேர்த்து கீழே ஒரு 0 சேர்க்க போகிறோம். ஏன்னா 10ன்றது 11ஓட சிறிய மதிப்பு. புள்ளி வச்சதுக்கப்புறமும் நமக்கு அந்த மதிப்புக்குள்ளே அடங்கலைன்னா என்ன பண்ணணும், இன்னொரு 0 மேலே ஆட் பண்ணணும், அதே போல் கீழே ஆட் பண்ணணும். சரிங்களா? இப்போ 100. 100ல் எத்தனை 11 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 இருக்குது. 9 11 99. கழிச்சா என்ன வரும், 1. என்ன பண்ணலாம், புள்ளி இருக்கிறதுனா ஒரு 0 ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணால் 10. 10 11ஓட சின்னதாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இன்னொரு 0 மேலே சேர்த்து கீழேயும் இன்னொரு 0 சேர்க்கணும். ஃபஸ்ட் டைம் இல்லை, அடுத்த டைம் வரும்போதும் நமக்கு வந்து அந்த மதிப்புக்குள்ளே வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும், இந்த மதிப்புக்கு இந்த மதிப்பை விட அதிகமாக இருக்கணும். கம்மியாக வருது அப்படின்ற பட்சத்தில் இன்னொரு 0 சேர்த்து மேலே கீழேயும் ஒரு 0 சேர்க்கணும். சரிங்களா? புள்ளி இருக்கிறதுனால ஒரு 0 மட்டும்தான் சேர்க்க முடியும். இப்போ 100ல் எத்தனை 11 இருக்குது, 9 இருக்குது. அப்போ 99. 9 11 இருக்குன்னா 99. 100ல் 99 கழிச்சிட்டோம்னா மீதி 1. திரும்ப நமக்கு அதே 100 கழிச்சா 1. சேம் நமக்கு 0 9 0 9 தான் மாறி மாறி வரும். அப்போது 1/11 வந்து வகுத்து என்ன கிடைக்கும், 0.0909 எக்ஸட்ரா இதே போல் வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள் 1/33. இப்போ 1/33 இது ஏன் நம்ம 0.09 பார் நம்ம எடுத்து எழுதலாம்னா நமக்கு அடுத்த ஸ்டெப்பில் நமக்கு தேவைப்படும். அதனால் நம்ம எடுத்து எழுதாமல் இந்த நம்பர்ஸை அப்படியே விட்டுருக்கோம். இப்போ 1/33 இந்த 1/11க்கான மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இந்த மதிப்பு வர்ற மாதிரி நம்ம இதை பிரிச்சுக்கலாமா? இப்போ இப்படி 1/3 × 1/11. சரிங்களா? இப்போ 1 பெருக்குனா 1, 3 11 பெருக்குனா 33. சரிங்களா? இப்போ 1/3 அப்படியே வந்துடும். 1/11க்கான மதிப்பு என்ன, 0.0909 எக்ஸட்ரா இதே போல் வந்துகிட்டே இருக்கும். இப்போது இந்த மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சதுனால இந்த மதிப்பு வர்ற மாதிரி நம்ம இங்கே பெருக்கிட்டோம். சரிங்களா? கிரியேட்டிவ் சம்மாக இருந்தால் நமக்கு வேறு மாதிரி வரும். எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அது அந்த மாதிரி மதிப்பு மாற்றி நம்ம எழுத வேண்டியதாக இருக்கும். இப்போ இங்கே பெருக்கல்ல இருக்குது, 3 வகுத்தில் இருக்குது. கேன்சல் பண்ணும்போது 1 3. இப்போ 0வால் பெருக்குனாலோ வகுத்தாலும் 0 ஆயிரும். அப்போ இங்கேயும் 0 தான் வரும், இங்கேயும் 0 தான் வரும். 9ல் எத்தனை 3 இருக்குது, 3 இருக்குது. அடுத்து 0 இருக்கா, அப்போ 0வில் வகுத்தா 0 தான் வரும். அடுத்து 9ல் 3 இருக்குது. அது இப்போ 0 3 0 3 எக்ஸட்ரா இது இப்போ வந்துகிட்டே இருக்கும். இப்போ இது கேன்சல் பண்ணும்போது இப்போ 1 கூட பிறகுனா அதே 0.0303 கண்டினியூஸியாக வந்துகிட்டே இருக்கும். இது எப்படி எழுதலாம், 0.03 பார். ஏன்னா நம்ம இந்த 0 3 தான் நமக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கிறதுனால அதுக்கு மட்டும் நம்ம பார் ஆட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அடுத்து பாருங்கள் 71/33. இதை நம்ம வகுக்கலாமா? 71 33 கொண்டு வகுக்கணும். 71 எத்தனை 33 இருக்குது, 2 இருக்குது. அப்போ 2 × 33 66. கழிச்சா என்ன வரும், 71ல் 66 கழிச்சா 5. சரிங்களா? இது நமக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கலப்பு பின்னத்தில் இருக்கா. இப்போ கலப்பு பின்னத்தில் இருக்கிற ஒரு மதிப்பை இப்போது கலப்பு பின்னத்தில் இருக்கிறத நம்ம எப்படி எழுதுவோம், கோஷியன் ரிமைண்டர் டிவைட் பை டிவைசர். சரிங்களா? அதாவது இது ஈவு, இது மீதி, கீழக்கிறது வகு எண். சரிங்களா? இப்போது எடுத்து எழுதும் போது ஈவு என்ன 2, மீதி 5, வகு எண் என்ன 33. இதுக்கு இடையில் வந்து நமக்கு ப்ளஸ் இருக்கிறது தான் அர்த்தம். சரிங்களா? இது கூட தான் பெருக்கல், இதுக்கு இடையில் வந்து கூட்டல். சரிங்களா? அடிஷன், இங்கே நமக்கு மல்டிப்ளிகேஷன்.
அப்போ இது எப்படி எழுதலாம்? 2 கூட்டல் 5 டிவைட் பை 33 எழுதலாமா? ஈக்குவல் 2 ப்ளஸ்ஸு இப்போ என்ன பண்ணணும், நம்ம இதை 1/11 வர்ற மாதிரி மாற்றணும், இல்லை 1/33 வர்ற மாதிரி மாற்றணும். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி கீழே 33 இருக்குது. அப்போ 1/33 வர்ற மாதிரி மாற்றுறது ஈஸி. இப்போ என்ன பண்ணலாம், 5 வெளியே எடுத்துடலாம். எடுத்துகிட்டா உடனே வரும் 1 டிவைட் பை 33. 1 × 5 5 டிவைட் பை 33. இதே டேர்ம் தான் இப்போ பிரித்து எழுதியிருக்கோம். சரிங்களா? ஈக்குவல் 2 ப்ளஸ் 5 அப்படியே வந்துடும். 1/33 மதிப்பு என்ன? 0.030303 எக்ஸட்ரா இதே போல் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி எடுத்து எழுதும் போது நீங்கள் அந்த 0.03 பார் போட்டு எழுதினாலுமே அடுத்த ஸ்டெப்பு இந்த வேல்யூ தான் நீங்கள் இங்கே அப்ளை பண்ணுற மாதிரி வரும். அதனால தான் நம்ம டேரெக்டாக இங்கே வந்து வேல்யூ அப்ளை பண்ணி போட்டிருக்கோம். சரிங்களா? என்ன பண்ணோம், 2 அப்படியே வந்துடும் ப்ளஸ் 5 × 0.0303 வந்துட்டுருக்கா. இந்த 2 டைம் பெருக்கணும். இப்போ 5 × 0.030303 எக்ஸட்ரா போயிட்டே இருக்கிற மதிப்புகளை பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும், இந்த 0 அப்படியே வந்துடும். இங்கே என்ன வரும், 0 கூட பெருக்குனா 0 தான். 3 × 5 15. அப்போ 15 அப்படியே வரும். அடுத்து இங்கே 0 இருக்குது. இப்போ 0 நமக்கு கன்சிடர் ஆகாது. இப்போ 3 15 வருமா? இப்போ 5 போடுவோம். அங்கே 0 இருக்கிறதுல 1. அப்போ திரும்ப 15 திரும்ப 15. சரிங்களா? எப்படின்னு பாருங்கள். இப்போ இங்கே 5 ஆட் பண்ணிக்கலாமா? ஏன்னா நமக்கு இப்படி வைக்கும்போது கொஞ்சம் பெருக்கும்போது ஈஸியாக இருக்கும், அதுக்காக போட்டிருக்கோம். இப்போ 5 × 3 15. மீதி 1. 0 × 5 0 தான். 0 பெருக்கும்போது 0. இந்த 1 கூட்டினா 1. திரும்ப 5 3 15. திரும்ப 1 மீறி தான். 0 × 5 0 தான் வரும். 0 1 கூட்டினா 1. சரிங்களா? அதே டைம் இங்கே வரும்போது நமக்கு இங்கேயும் 15 தான் வரும். இங்கே 0 கூட பெருக்குனா இங்கே 0 ஆயிரும். அதனால் 0.151515 எக்ஸட்ரா இதே போல் நமக்கு மதிப்புகள் வந்துகிட்டே இருக்கும். இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.15 ஹோல் பார்னு எழுதணும். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு 2 ஒரு மதிப்பு இருக்கா, அதை கூட்டிக்கலாம். இப்போ கூட்டும்போது என்ன வரும், 0.2 இது கூட 0.15 கூட்டணும். எதுவுமே இல்லை, 0 கருத்து அர்த்தம். இப்போ கூட்டினா என்ன ஆகும், 15 அப்படியே வந்துடும். 2 இங்கே 0 இருக்குது. கூட்டினா 2. 0 கூட கூட்டினாலோ கழிச்சாலோ அதே மதிப்பு கிடைக்கும். பெருக்கினாலோ வகுத்தாலோ 0 ஆகிடும். மதிப்புகள் ஆட் பண்ணும்போது என்ன வரும், 2.151515 எக்ஸட்ரா வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஈக்குவல் 2.15 தான் திரும்ப வருது. இப்போ 15 ஹோல் பார். இதுக்கான மதிப்பு 71 டிவைட் பை 33க்கான மதிப்பு. சரிங்களா?